ஸ்டோரி எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்க சிலம்பு. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு. அரை நேரத்தில் நம்ம வந்து ரீச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து பொறுமையாக தான் வந்துட்டு இருந்தேன். வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. பொறுமையாக தான் வந்தேன். போனோன்னு வந்துட்டு குளித்தோம். அந்த அக்காட்ட வந்துட்டு ஒரு 50 ரூபா கேட்டாங்க. குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி திருப்பி உள்ளே போனோம். ஸோ இந்த பூ இருக்கு இல்லைங்க, ஐயோ பூவை காணோம். இருக்குங்க. இந்த பூ வந்துட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன். நம்ம முருகையாவுக்கு முன்னாடி இருந்துச்சு. சரி எடுக்கலான்னு நான் பார்த்துட்டே இருந்தேங்க. எடுக்கலாம் நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ வந்துட்டு எந்த ஒரு பூவுமே கீழே விழுகவே இல்லை. அது வாட்டுக்கு எல்லாம் அப்படியே எல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. பூ எதுவுமே கீழே விழுகவே இல்லை. நான் போய் பக்கத்தில் கை கட்டி என் கை மேலே ஒரு இந்த பூ விழுந்துச்சுங்க. அப்போ வந்து என்ன பாருங்கள், அவன் கூட எப்போயுமே நான் இருக்கேன் சிலம்பு, நீ இறங்கி எது வந்தாலும் துணிச்சலாக பண்ணு அப்படின்னு சொல்கிற மாரி ஒரு எனக்கே ஒரு ஜூஸ் பம்ப் ஆச்சு. ஸோ இதெல்லாம் பூமர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்பி தான் ஆகணும். இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக வேண்டும் போது வந்துட்டு சாமியோட மூஞ்சில் வந்துட்டு விளக்கடிச்சது. ஒரு மாதிரி அது ஒரு சந்தோஷங்க. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அதாங்க ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு அதாங்க இவ்வளோ தூரம் வந்தது. ஒரு நம்பிக்கை இருக்குங்க, நம்ம ஜெயிச்சிருவோங்க. வாழ்க்கையில் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குங்க. ஸ்டோர் பார்த்துக்கலாம். அப்புறம் அம்மா கால் பண்ணி சொன்னேன். அம்மா வந்துட்டு வீடியோ கால் பண்ணாங்க. அம்மாவுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி கோயிலை காமிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து ஜம்முன்னு கிளம்பியாச்சுங்க. அப்புறம் நம்ம இந்த நாங்கள் லாஸ்ட்டாக திருச்செந்தூருக்கு போனோங்க. திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம். அப்போ அந்த கோயிலில் வந்துட்டு அங்கேயும் ஒரு விநாயகர் ஐயா, அதாவது யானை ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த யானை வந்துட்டு அவங்க வளர்த்தவங்களையே வந்து கொண்டுருச்சுங்க. இப்படிலாம் நடக்குமான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எதனால் அப்படி ஆச்சுன்னு தெரில. ஸோ அதனாலே என்னமோ இவரை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்ததுக்கு வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேபி அதான் கூட நமக்கு ரீசனாக இருக்கலாங்க. ஸோ பெட்ரோல் போடணுங்க. பெட்ரோல் வந்து 1 கோடிக்கு வந்துருச்சுங்க. பெட்ரோலை போட்டு ரோடு சும்மா ஜம்முன்னு இருக்குது. நாட்டுக்கு அழுத்தி பிடிச்சி போய்கிட்டே இருக்கலாங்க. வேறு மாதிரி இருக்குங்க ரோடு. ஃபஸ்ட்டெல்லாம் அந்த ரோடெல்லாம் வந்துட்டு சின்னதாக தான் இருந்துச்சு. இந்த நம்ம போகிறோம்ல இவ்வளோனா மீன்ஸ் கொஞ்சம் பெருசு. இவ்வளோ தான் இருந்துச்சு ரோடு. நான் மேப்பில் பார்த்தேன். அப்புறம் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ரோடே அவ்வளோதான் இருந்துச்சு. ஆனால் இப்போ தாங்க ரோடெல்லாம் பெருசாக்கி பெரிய இதே போட்டாங்க, பிரிச்சே கட்டிட்டாங்க. ஸோ நமக்கெல்லாம் நிறையா ஸ்டோர் வந்து மெசேஜ் பண்ணலாம் பேசுகிறாங்க நம்மக்கிட்ட. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமாங்க. ஏன்னா இப்போது நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், யாருன்னே தெரியாமல் ஒரு 10 பேர் வந்து நமக்காக வந்துட்டு ஆல் த பெஸ்ட் சொல்கிறது, சூப்பர் ப்ரோ நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அது சந்தோஷமாக இருப்போம், சந்தோஷமாக தான் இருப்பேன், சந்தோஷமாக மட்டும்தான் இருப்பேன். எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் ஸ்டோர் நீங்கள் இருக்கீங்களா போதுங்க, பார்த்துக்கலாங்க. எதுவாக இருந்தாலும் தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. ஸோ இந்த சைடு எந்த ஒரு பெட்ரோல் பங்கும் இல்லை. நம்ம 100லேயே ஒரே க்ரூசிங் ஸ்பீட்லேயே போயிட்டுருக்கோம். நம்ம காலையில் பார்க்கும்போது எந்த ஒரு வண்டியுமே அதிகமாக வரல. ஆனால் இப்போ வந்து வண்டி அதிகமாக வருது. அதிகமாக மீன்ஸ் ஒரு சில வண்டி தான் வருது. நம்ம பார்த்து சேஃபாக ஓட்டிக்கிறதாங்க. பார்த்துக்கலாம். அந்த காரில் இருந்த குழந்தைங்க மைண்டில் அதாங்க போகிறாங்க. அவங்க தான் வராங்க. பிஸ்கட் சாப்பிட்டுருச்சு அவங்க அக்கா. 2 குழந்தைங்க. ஒரு பொண்ணு வந்து பெரிய பொண்ணு, இன்னொரு குழந்தை வந்து சின்ன பொண்ணு. சரிங்களா? அந்த பெரிய பொண்ணு வந்து பிஸ்கட் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நான் கேமராவில் பேசியிருந்தேன்ல, அப்போ வந்துட்டு அவங்ககிட்ட தான் பேசுகிறேன்னு நினச்சிட்டாங்க. அந்த குழந்தைங்க 2 பேரும் இனிமேல் சிரிச்சுட்டு இருந்தாங்க. பாய் சொன்னா அப்படியே பாய் சொன்னாங்க. பிஸ்கட் கொடுத்தாங்க. அதை வாங்குறதுக்கு தாங்க கொஞ்சம் க்ரூஸ் பண்ணி முன்னாடி போனால் அதுக்குள்ளே காருக்காரங்க அந்த அண்ணா வந்து போயிட்டாங்க. அவங்க அப்பா வந்துட்டு போயிட்டாரு. காரை பிடிக்கிறதுனா பிடிச்சிடலாங்க. அங்கே தாங்க போதும் அந்த காரு. பட் வேணாம், எதுக்கு அவ்வளோ வேகமாக போய் பொறுமையாகவே போவோம். ஸோ நான் அடுத்து எந்த ஒரு பெட்ரோல் பங்க் வந்தாலும் அந்த பெட்ரோல் பங்கில் ஜம்முன்னு பெட்ரோல் போட்டு அப்படியே பறக்கிறதாங்க.
நல்லா இருக்குங்க. சுற்றி அப்படியே ஜில்லுன்னு காற்று. காலையில் அடித்தது வந்துட்டு குளிர், அதை வந்து நம்ம ஜில்லில் அந்த ஜில்லுன்ற காற்று கூட சேர்த்துக்கக்கூடாது. ஸோ இப்போ அடிக்கிற காற்று வந்து நேச்சுரல் காற்று. சும்மா வாசனை பயங்கரமாக இருக்குங்க. இங்கே ஒரு ஆற்று போகுதுங்க வேறு மாதிரி. இது என்ன ஆற்றுன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியல. ஸோ அங்கே இருந்ததுமே எனக்கு இந்த அண்ணன் சொல்லி கொடுத்தாரு. ஒரு ஆறு வந்து அரசாருன்னு அதிலே போர்டு போட்டிருந்தாங்க, அதனால தான் தெரிஞ்சு. மஞ்சப்பூ அந்த ரோட்டோரமாக இருக்குது அந்த மஞ்சப்பூவும். ஸோ ப்ளஸ் இந்த ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம்ல கருப்பாக இருக்கிறதுக்கும் அதுக்கும் சும்மா வேற மாதிரி இருக்குங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து சீசன் டைம் தாங்க கோயிலுக்கு. ஆனால் ஏன் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு, ரொம்பவே கூட்டம் கம்மிங்க. போனால் ஒரு 10 நிமிஷம் நம்ம தாங்க லைனில் நின்றுருக்கோம். அப்படியே டக்குன்னு போய் சாமி பார்த்து வந்துட்டோங்க. வேற மாதிரி. ஸோ பெட்ரோல் பங்க் வரலன்னா நீ பெரிய சம்பவம் ஆகி போயிருங்க. ஆமாம், இப்போ ஒரு கோடு வந்துருச்சுங்க. வரும்போது டேங்க் ஃபில் பண்ணோம். அப்போ வந்து எவ்வளோ போட்டோம் பார்த்தீங்கன்னா 850 போட்டோங்க. 8 லிட்ரு என்னமோ வந்துச்சு, 8.15 சம்திங் என்னமோ வந்துச்சுங்க, சரியா ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ எவ்வளோ வரும்னு தெரியல. இப்போயும் சேம் அதே தான் வரும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு குளம் இருக்குங்க வேறு மாதிரி. என்னங்க திருச்சிராப்பள்ளி ஸ்ட்ரெயிட்டாக போகணும், நாகப்பட்டினம் இதுக்கு லெஃப்ட்டு, தஞ்சாவூருக்கு ரைட்டுங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். நாகப்பட்டினம் வந்து 85 கிலோமீட்டருங்க, தஞ்சாவூர் வந்து 5 கிலோமீட்ரு, திருச்சி வந்து 60 கிலோமீட்டருங்க. ஸோ திருச்சி வந்து லெஃப்ட்டுங்க, தஞ்சாவூர் லெஃப்ட்டு, நாகப்பட்டினம் ரெண்டுமே. ஆமாம், அப்படியே சப்மரீன் வெளியே வந்து நம்ம சப்மரீன் வெளியே வந்து இல்லை இதில் வந்தோங்க. ஆமாம், போகும்போது இப்படி போகிறோம். சூப்பர். ரைட்டில் ஏறிடுவா. ஆமாம். ஸோ அண்ணன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ரைட்டில் ஏறி பைபாஸை பிடிச்சிருன்றாங்க. அதுக்கு மேலே தானே போகணும், இதில் தானே போகணும். அண்ணே போங்கண்ணே. ஸோ ஒரே ரோடு தாங்க, பைபாஸ் தாங்க ஃபுல்லாக. ஐயா ஸோ அண்ணனும் வந்துட்டு அன்னதானம் கொடுத்துடலாம் சிலம்பு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாரு. ஏன்னா அண்ணன் வந்து மாலை போட்டிருக்காங்க. ஸோ மாலை போட்டிருந்தா வீட்டில் இருந்தாங்கன்னா கூட ஏதோ கன்னி பூஜை. ஃபஸ்ட்டு என்னென்னா மாலை போட்டாங்கன்னா திருச்சி 60, மதுரை வந்து 162ங்க. அப்பா. ஸோ மாலை போட்டிருந்தாங்கன்னா மொதல் வருஷம் மாலை போடுறாங்கன்னா கன்னிசாமிங்க. அவங்க வந்துட்டு வீட்டில் ஒரு கன்னி பூஜை வச்சு கன்னிசாமி அங்கே இருக்க எல்லா சாமிகளையும் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு பூஜை பண்ணணுங்க. அது வந்துட்டு வழக்கம். ஸோ அண்ணன் வந்துட்டு வீட்டுக்கு போகல, கொஞ்சம் ஒர்க் விஷயமா இருந்தனால, அதனால் வந்துட்டு சரி நம்ம வந்துட்டு பசங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மாரி கேட்டிருந்தாரு. போடுறாண்ணா, சூப்பர்ண்ணா, நல்ல விஷயம் தானா அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அண்ணன் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அப்படி ஒரு வேளை கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா அங்கே இருக்கிற அந்த 215 பேருக்கு கொடுக்குறதா தாங்க பிளானு. நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம்ல, அதுதாங்க. பள்ளம் பயங்கரமான பள்ளங்க. சார்லி வேற பாவங்க. இதோட இந்த ட்ரிப்பில் மட்டுமே ஒரு 4 பள்ளத்தில் விட்டுட்டோங்க. ஒரு ஃபஸ்ட்டு வந்துட்டு கரூருக்கு அந்த பக்கங்க ஒரு பெரிய வேத்தடமாக இருந்துச்சு, அதில் விட்டுட்டோம். நைட்டு சுத்தமாக கணத்தில் அதில் ஒரு இன்டிமேஷனுமே கிடையாதுங்க. ஏதாச்சும் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கணும், இல்லை ரிஃப்ளெக்ஷன் அந்த லைட்டாச்சும் ஒட்டி இருக்கணுங்க. ஸோ இவன் அந்த பாவங்க
எவ்வளோ 4வது பள்ளம். சரி, இனிதான் பள்ளத்தில் விட மாட்டாங்க. நீ போகிற வழி பள்ளம்ன்றது பள்ளத்துக்கு பக்கத்துலேயே போகக்கூடாதுங்க. இப்போலாம் பார்த்துக்கலாங்க. அதனால் சார் போட்டுடலாம்ண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம் சிலம்பு, ஒன்று கன்னிப்பூச்சை வைக்கணுமா இல்லைன்னா அந்தமாரி சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாங்க. சரி ஓகே சூப்பர்ண்ணா, நல்ல விஷயம். அங்கே ஒரு 5 பேர் இருக்காங்க. நம்ம தான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம், அடுத்த முறை வரும்போது பெருசாக பண்ணிடலாம். ஸோ என்னால் முடிஞ்சதை நான் வந்து கொடுக்குறேன். பட் அது வீடியோவை நான் எடுப்பேனா என்னன்னு எனக்கு வந்து தெரியல. நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோங்க. இருக்கிறது ஒரு லைஃப் தானே, வாங்க பார்த்துக்கலாம். அந்த காரில் இருக்க நாய் பொம்மையை பார்த்துட்டு ஒரிஜினல் நாய் தான் படுத்து கிடக்கான்னு நினச்சிட்டேங்க. வரும்போது எத்தனை நாய் தெரியுமாங்க, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. அந்த நடு ரோட்டில் அடித்து அப்படியே தேய்ச்சி கிடந்துச்சு. பார்க்கவே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சுங்க. ஆனால் நைட்டு வரும்போதெல்லாம் பார்த்து சேஃபாக தாங்க வரணும். எப்போ எதுலேருந்து வருன்னே தெரியாதுங்க. ஒரு மாடெல்லாம் நடு ரோட்டில் கிடந்துச்சு. ஆனால் வீடியோ எடுக்கலை, ஆனால் நடு ரோட்டில் படுத்து கிடந்துச்சு. பார்த்து அப்படியே ஒதுங்கி வந்துட்டோங்க. ஏன்னா இப்போ வேறு அதாவதுங்க, இப்போது மழையும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே மட்டும் பசப்பாக இருக்கனால ரோட்லேயுமே அந்த செடி புல்லெல்லாம் வளரல. ஸோ அதை சாப்பிட்றதுக்காகவே அவங்களாம் வருவாங்க. நாயே சொல்லலை நான், அந்த மாடு ஆடெல்லாம் வந்து ரோட்டுக்கு ஏறி வருவாங்க. ஸோ நாயெல்லாம் வந்து ரோடை கிராஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு தடவை அப்படி தான் நைட்டு சன் டயத்தில் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன். ஒரு சின்ன வேலையை வெளியே போயிட்டு வரும்போது யோசிச்சுட்டே வந்தேன். நல்லா ஃபாஸ்ட் வண்டி அப்போது ஒரு 108 110 வந்துட்டுருக்கேன். ஸோ இதேமாரி இல்லை, அந்த டிவைடு அது வேறு டிவைடடு, அந்த கல்லுக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்க, அந்த டிவைடடு. அந்த டிவைடில் வந்துட்டு நாய் திடீர்னு உள்ளே வந்தால் நான் என்ன பண்ணுவேன், ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி நானும் அப்படியே யோசிச்சுட்ருக்கேங்க. பார்த்தா ராஜன் திடீர்னு அங்கிட்டு பார்த்துட்டு அவர் நான் பார்க்க விட்டுமேவும் வந்தவர் டக்குன்னு அங்கே நின்று இடையில பூந்துட்டார். நான் சரியான ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சினா வண்டி ஒரு செகண்டு தாங்க அந்த இடத்துல நின்று வண்டி அப்படியே நின்று போயிடுச்சு. இல்லைன்னா அன்றைக்கே அடிச்சு தூக்கிருக்கு. அன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்குங்க. நமக்கு மட்டும் எங்கிட்ட இருந்து தான் வருந்தே தெரியலைங்க. சரி, நம்ம என்ன தான் வந்தாலும் நம்ம பார்த்து சேஃபாக ஓட்டிக்கிறோம் தான், அவ்வளோதான். ஸோ ஒரே பைபாஸ் தாங்க, 60 கிலோமீட்ரு. நான் ஷாப்பிங்காக வரணும்னா திருச்சியிலேருந்து கரூர்லேருந்து வெள்ளைக்கோயில், காங்கயம், சூலூர், அப்படியே நம்ம கோயம்புத்தூருங்க. ஜம்முன்னு போயிடலாங்க. எனக்கு தெரிஞ்சு 12-11 மணிக்கெலாம் போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கணிப்புப்படி பார்க்கலாம். எது மணிக்கு போகிறோன்னு தெரில, பார்த்துக்கலாங்க. இந்த ரோட்டு ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க ரோட்டு ஓரத்தில். சரி, எனக்குமே லைட்டாக பசிக்குதுங்க. ஏதாச்சும் ஒரு பெட்ரோல் பிரேக் எடுக்கணும், இல்லைன்னா ஒரு டீ பிரேக் எடுத்துக்கிறோம். நாங்கள் ரெண்டு ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே நான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். இதான் பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஐயா நிற்கிறார் பார்த்தீங்களா, இவர் அப்படியே சைஸாக இங்கிட்டு மேய்ச்சிட்டு இருந்து அப்படியே இங்கிட்டு வந்துடுவாருங்க. சைஸாக இங்கிட்டு மேய்ச்சிட்டு இருந்து சைஸாக இங்கிட்டு வந்துடுவாருங்க. அதனால தாங்க ஆக்சிடெண்ட்லாம் அதிகமாக நடக்குது. சிலம்பு இந்த கட் பண்ணுறதை நிப்பாட்டுறாங்க. இந்தமாதிரி வண்டியிலேருந்து எந்த ஒரு கட்டும் இருக்கக்கூடாதுங்க. வண்டி போகட்டும், பொறுமையாக போய்க்கலாங்க. ஸோ ஒரு பெட்ரோல் பங்க் மிஸ் ஆகிடுச்சு. இது பிளிங்காக இருக்குல்ல, போய் இன்னொரு பெட்ரோல் பங்க் ஏதாச்சும் பிடிக்கணுங்க. இன்றைக்கி காலேஜா, நம்மளாம் காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்தோம், அதெல்லாம் ஒரு சரியான மெமரிஸுங்க. முடிஞ்சாலும் காலேஜ் படிக்கும்போது எல்லோரும் மெமரிஸ் சேர்த்து வச்சுக்கோங்க. நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் வந்து உருவாக்கி வச்சுக்கோங்க. எனக்கு அப்படி தான் இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. பட்டு அதிகமாக இப்போ வந்து கம்யூனிகேஷன் இல்லைங்க, பேசிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களும் வேலையில் இருப்பாங்க, நமக்கும் இந்த மாதிரி சேனலு வெளியில் அதிகமாக போயிடுவோம். ஸோ அந்த மாரி இருக்கும்போதெல்லாம் அதிகமாக பேசிக்கிறதில்ல. இங்கே சாப்பிடுமா ஏன் ப்ரோ, சுந்தராண்டி ப்ரோ, சாப்பிட்டு போயிருமா இல்லை போய் டீ குடிச்சிக்கலாமாங்க? பெட்ரோல் போட்டு அங்கே முன்னாடி ஏதாச்சும் பேக் இருந்தால் டீ குடிச்சு அப்படியே கிளம்பிடலாம். ஓகே தானே? இல்லை சாப்பிட்றீங்களா?
இல்லைங்க நீங்கள் சாப்பிட்லையா? அதுதான் சாப்பிட்றீங்களா இல்லை சாப்பிட்டு என்னன்னு கேட்டேன் நான். அப்போ அடுத்த ஏதாச்சும் ஒரு தள்ளுவண்டி கடை வந்து அங்கே நிப்பாட்டுறேன், அங்கே தான் நல்லாயிருக்கும். ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. பார்த்துக்கலாம். அண்ணா டேங்க் ஃபில் பண்ணுங்கண்ணா. டேங்க் ஃபுல். ம். தெரில எவ்வளோ வருதுன்னு தெரில. எவ்வளோ வருதுன்னு தெரில. $690 நான் ரவுண்டு பண்ணிடுங்கண்ணா. $700. ஓகே சூப்பர்ண்ணா. சாமி ஜிபே பண்ணலையா? சாமி தான் பண்ணி கியூஆர் கோட் காமிச்சு போட முடியும். ஓகே $500 போட்டு விடுங்க. போட்டு விட்றேண்ணா. ம். வந்துருச்சு ஓடிட்டோம்னா. $7,400 என்ன கணக்கு? சரி ஓகேங்க ஆப்பலாம் இருங்க. ஏறுங்க போகலாம். நீங்கள் ஏங்க இறங்குனீங்க ஃபஸ்ட்டு? நீ சொன்னாலும் சொல்லாட்டி இவன் குதிரை தாங்க. கடை வருமா இல்லை இந்த கடையிலே போய் சாப்பிட்றலாமா? இந்த கடையிலே சாப்பிட்றலாமா இல்லை முன்னாடி போய் சாப்பிட்டுக்கலாமா? தலைவரே நீங்களும் சாப்பிட போகிறீங்க? ஆமாம். அப்போ இங்கேயே சாப்பிட்லான்றீங்களா? அதான் கேட்டேன். அக்கா காதுலேருந்து ஃபோனே எடுக்க மாட்டாங்க போலயே. ஆமாம் நான் அதான் பேசாமல் நின்றுட்டேன். அப்போ நம்ம மேலே ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு பேசாமல் நின்றுட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. தான் அங்கே ஒரு கடை இருக்குல்ல, அந்த கடையில் அப்படியே சாப்பிட்டு, நான்வெஜ் தான் ஏன்னா சாமி வந்து வெஜ்ஜு தாங்க. நான்வெஜ் வந்து நான்வெஜ் சாமி இருக்கிறது தான், அதனால் சாப்பிடல. வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்டு அப்படியே போகலாங்க. ஸோ டோட்டலாக நான் சாப்பிட்டு என்ன ஏதுன்னு அப்புறமா வந்து நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ அட்லாஸ்ட் நம்ம சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்பிட்டோம் அவ்வளோதாங்க. ஸோ என்னென்ன சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, நான் 6 இட்லி சாப்பிட்டேன். அந்த அண்ணன் ஒரு 3 தோசை சாப்பிட்டாங்க. டோட்டலாக வந்துட்டு 120 வந்துச்சுங்க. ஸோ அதை அப்படியே பே பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஏன்டா இவ்வளோ நேரம் சிலம்பு வீடியோவே எடுக்கலன்னு சொல்லி கேட்பீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம கோப்ரோலேருந்து வீடியோலாம் டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபோனுக்கு. அதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ இனி நான் வாட்டர் க்ரூசிங் வந்து போயிட்டே இருக்கலாங்க. அங்கே முன்னாடி 3 ஸ்கூல் பஸ் போகுது. அதில் ஒரு சின்ன பையன் வந்துட்டு ஃபஸ்ட் எல்லாருமே டாட்டா காமிச்சாங்க. நானும் டாட்டா காமிச்சேன். அதில் ஒரு சின்ன பையன் மட்டும்
நம்மளை பார்த்து வியந்து பார்த்தான். எதுக்குடா வியந்து பார்க்குறான் அப்படின்னா, நம்ம ஒரு காலத்தில் அப்படி தானே இருந்தோம். புதுசாக ஏதாச்சும் ஒரு மோட்டோ லாகர் யூடியூபரை பார்த்தோம்னா எப்படியான்னு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தாங்க அந்த பையன் நம்மளை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இருங்க அந்த பஸ்ஸுக்கிட்ட போய் காட்டுறேன். அந்த பையன் அந்த இடத்துல உட்காந்துருந்தான், அது இருந்தாலும் அதை காட்டுறேன் பாருங்கள். மேகப்பட்டெல்லாம் செம்மையாக இருக்குங்க. கிளைமேட்டுக்கு அதுக்கும் சும்மா ஜில்லுன்னு இருக்குது. செம்ம ரைடு. நான் நிறைய தடவை ஒர்க் பண்ணும்போது சரி, வீட்டில் இருக்கும்போது சரி யோசிப்பேன், இந்தமாரி கிளைமேட்டில் ரைடு பண்ணால் வேறு லெவலில் இருக்குன்னு நான் யோசிப்பேன். ஸோ அதே கிளைமேட்டில் தாங்க இப்போ நம்ம ரைடு பண்ணிகிட்ருக்கோங்க, வேற மாதிரி. செம்மையாக இருக்குதுங்க இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும். நம்மகிட்ட இப்போ என்ன பிரச்சனைனா, ஸ்டோரேஜ் ஒன்றுங்க. ஸ்டோரேஜ் ஏதாச்சும் பிளான் பண்ணணும். லேப்டாப்பு வீட்டில் இருக்குங்க. நம்ம லேப்டாப் வந்து வீட்டில் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து தாங்க அடுத்தலாம் எல்லா வீடியோவும் லேப்டாப்பில் தாங்க ஏற்றணும். ஸ்டோரேஜ் இஷ்யூ அதிகமாக இருக்குங்க நமக்கு. அதெல்லாம் சார்ஜிங் இஷ்யூ கூட இப்போ ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல சார்ஜிங் இஷ்யூலாம். ஆனால் ஸ்டோரேஜ் இஷ்யூ தான் அதனால் எப்படி தடுக்க போகிறேன்னு எனக்கும் தெரியல. ஸோ இந்த பஸ் இல்லைங்க, அந்த பஸ் நினைக்கிறேன். இந்த பஸ் தாங்க. பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஜாலியாக போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகிறாங்களா இல்லை திருப்பி வீட்டுக்கு போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் பசங்க. நைட்டு போகும்போது தாங்க ரொம்ப தூரமாக இருந்துச்சு. பகலில் பார்த்தா டக்கு 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 டக்குன்னு டைம் போகுதுங்க. அதேமாதிரி கிலோமீட்டர் டக்கு 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 கம்மியாகுது. இது என்ன லாஜிக்கு? கரூர் 95 கிலோமீட்டருங்க. கரூர் அந்த ஸ்கூல் பசங்க ஜாலியாக இருக்க பார்த்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான்லாம் சின்ன விஷயம் ஸ்கூல் படிக்கும்போது என்னோடய ஸ்கூல் ஸ்டோரி உங்களுக்கு தெரியாதே. நான் வந்துட்டு 1ஆவதுல இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் இருந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரு ஸ்கூலில் படித்தேன். ஸோ அப்போ வீட்டிலேருந்து தான் வந்து போனேன். பாட்டி வீட்டில் தங்கி படித்தேங்க. அதுக்கப்புறம் 4வது ஹாஸ்டலில் போனேன். அதான் நேற்று முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. பட் அந்த லவ் ஸ்டோரி வந்து பைதியோட நிப்பாட்டியிருப்பேன். ஏன்னா அதை தான் சொன்னேன்ல, பேட்ரி வந்துட்டு சார்ஜ் தாங்கலைங்க. அது ஆஃப் ஆனதுன்னு தெரியல. நான் பாட்டுக்கு பேசிட்டே வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஹாஸ்டலில் தாங்க படித்தேன். 4th-லேருந்து 12th காலேஜு. இப்போ எல்லாமே வெளியில் தான் இருக்கேன். வீட்டிலலாம் நான் அதிகமாக இருந்ததே இல்லைங்க. ஸோ அந்த அம்மா அப்பா இல்லாத ஃபீலிங் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். சுங்கச்சாவடி நம்மளோட ட்ரிப்பில், அதாவது ரிட்டன் ட்ரிப்பில், ரிட்டன் டு ஹோம் அந்த பயணத்தில் வந்துட்டு 2வது சாவடி வந்து நம்ம வந்து ரீச் ஆக போகிறோங்க. ஸோ இன்னும் எத்தனை சாவடி இருக்குன்னு தெரியலை, நம்ம சாவடிக்க போதுங்க. ஓப்பனில் தாங்க இருக்குது. வசூல் பண்ணுறாங்க. ஸோ நம்மக்கிட்ட வசூல் பண்ண மாட்டாங்க. ஸோ இதிலே போயிடலாம். அவ்வளோதாங்க. ஆனால் ரோடு அருமையாக இருக்குங்க. நான் வாட்டுக்கு த்ராட்டல் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன ரொம்ப நேரம் த்ராட்டல் கொடுக்கும்போது தான் அந்த ரெஸ்ட்டு வந்து வலிக்குதுங்க. அப்படி த்ராட்டல் கொடுக்கும்போது ரெஸ்ட்டு வந்து வலிக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்குங்க. என்னங்க கரூர் அங்கே 95 கிலோமீட்டர் இருந்துச்சு, இங்கே 110 கிலோமீட்டர் இருக்குது. இதில் எதை நம்புறது?
ரோடு தாங்க, அது சொல்ல வார்த்தையே இல்லை, அல்டிமேட்டாக போட்டிருக்காங்க ரோடு. நான் வாடு போய்க்கே இருக்கலாம். ஆனால் என்னண்ணா இப்போது சிட்டிக்குள்ளே போகும்போது டிராஃபிக்காக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு அண்ணாத படுத்துக்க இருக்கார் பாருங்க. இவர் அப்படியே படுத்துருப்பாரு, சாப்பிட்டதெல்லாம் செரிச்சிருச்சுன்னா அப்படியே எந்திரிச்சு உள்ளே வந்துடுவாருங்க. ஸோ இது எந்த ஊருனா, எந்த ஊர்னு தெரியலையாது. வண்டி ரொம்ப பார்க்க கொடூரமாக இருங்க. லைட்டாக நம்ம கொல்லி விட்டாங்கன்னா அப்படி போயிடலாம். லைட்டில் ஸோ எங்கிட்ட ஒரு வண்டி இருக்குது, போய்க்கே இருப்பாங்க. அதே மாதிரி எப்போ பைக் ஓடினாலும் வண்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க வச்சுட்டு வர. நீங்கள் சுற்றி இருக்க பொண்ணு மேலே கான்சன்ட்ரேஷனோ இல்லை வேறு எது மேலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ரிஸ்க்கு தாங்க நமக்கு. அம்மா பையன் போகிறாங்க, ஃபாஸ்ட்டாக போனோமா உடனே அந்த பையன் வந்து கை காமிச்சாரு, அப்படியே நம்மளும் ஸ்லோ பண்ணிட்டோம். க்யூட்டாக இருந்துச்சு அந்த பையன் பண்ணது. நல்ல வேலை பல்ல இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம திருச்சி வந்து ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாதிரி இப்போ லாஸ்ட்டாக கூட அந்த டேங்கை பார்க்கணும் எனக்கு ஞாபகத்துக்கு வருங்க. ஒரு ஹச்பியா இந்தியன் கேஸான்னு தெரியலை, நம்ம கோயம்புத்தூரில் அது நியூ இயர் அன்னைக்கு ஆமாம் நியூ இயர் அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு போய் கவுந்துருச்சுங்க, வண்டி கவுந்துருச்சு. ஸோ அது சரௌண்டிங்கில் எல்லா பேத்துக்கும் லீவ் விட்டாங்க, எங்களுக்கு லிமிட்டு லீவ் இல்லைங்க கம்பெனியில். அந்த கேஸ் அது வந்து ரொம்ப தூரத்தில் தான், பட் இருந்தாலும் அந்த சரௌண்டிங்கில் எல்லாத்துக்கும் லீவ் விட்டுருந்தாங்க. அது வெடிச்சிருச்சுன்னா பெரிய ஒரு பிரபஞ்சமே உடஞ்ச மாதிரி சவுண்டு எடுத்துருங்க. லைட்டாக கண்ணு இப்போ தாங்க டயர்ட் ஆகுதுங்க. ஏன்னா ரொம்ப நேரமாக வந்து பொறுமையாக வந்துட்டு இருந்தோமா, ஸோ சாப்பிட்டதுக்கு அதுக்கு அப்படியே லைட்டாக கண்ணு வந்து இப்போ தான் மயமயமயமானது. திருச்சி 15 கிலோமீட்டர் தாங்க, ஆக்சுவலாக திருச்சியில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் நான். ஒரு வழியாக திருச்சியில் வந்துட்டோங்க நம்ம. திருச்சியிலேருந்து அங்கிட்டு தாங்க விடின்னு பிடிச்சி போய்க்கே இருக்கோங்க. 12 மணிக்கு போகிறது சாத்தியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா 50% சாத்தியம், 50% சாத்தியம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த டிராஃபிக் இருக்கும், டிராஃபிக்கெலாம் நான் யோசிக்காமல் நான் சொல்லிட்டேன்னா இந்த டிராஃபிக் வேறு இருக்கும். ஸோ ஏதோ போராட்டம் பண்ணுறாங்க, எதுக்குன்னு தெரியலையே. வாட் இஸ் திஸ்? காலேஜ் பசங்களாம் போராட்டம் பண்ணுறாங்க. வேறு மாதிரி இது என்னங்க காலேஜா இல்லை இது வேறு எதுமாங்க? இவ்வளோ இதாக இருக்குது, மோசங்க. லைட்டாக டயர்ட் ஆகிட்டேங்க நான் இப்போ.